கைஸ், நம்மளும் மறுநாள் மதியம் ஒரு 3 மணிக்கா சாப்பிட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. ஈவெண்ட் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. நாங்களும் ஒரு 4 மணிக்கே ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இடத்த பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய கிரவுண்டு. எங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்துட்டாங்க. இங்கே தான் ட்ரோன் பார்க்க போகுது. நாங்களும் திங்ஸ்லாம் இறக்கி இவங்கெல்லாம் செட்டிங் போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ஒரு அற்புதமாக இருந்துச்சு. இப்போ மேலே எத்தனை ட்ரோன் பார்க்க போகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ரோன் மேலே போய் பார்க்க போகுது. கூட்டம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். பார்க்கிங்கே 3 கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. நானும் பக்கத்தில் இருக்கவங்க கேட்டேன், எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டேன். 3 லட்சம் பேருப்பா அப்படின்னாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட 2.5 லட்சமாவது கண்டிப்பாக வந்திருப்பாங்க. செம்ம கூட்டம் தான். ட்ரோன் லைட்டை பார்க்குற போது எனக்கு இப்படி தான் தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க. கரெக்டாக எத்தனை மணிக்குன்னா 9:30க்கெலாம் டேக் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்களும் ரெடியாக இருக்காங்க. அங்கேயும் நடுவில் படமும் சும்மா வேறு லெவலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. रुको जरा सबर करो. என்னடா இது வேற மாதிரி இருக்குங்க. சத்தியமான சொல்கிறேன், வேற லெவலாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுன்னு தெரில. எனக்கு நான் இங்கே நேரில் பார்க்கும்போது அற்புதமாக இருக்குது. செம்ம கிராண்டு. எக்ஸ்போர்ட் பண்ணதோட ரொம்ப அற்புதமாக இருக்குது. வேற லெவலுங்க. சத்தியமான சொல்கிறேன், ஒர்த்து. உண்மையான சொல்கிறேன், ஒர்த்துங்க. வேற லெவலு. வேற மாதிரி பண்ணிட்டாங்க. நான் எதிர்பார்த்ததோடு அதிகமாகவே இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலும் அழகாக மேலே டேக் ஆஃப் பண்ணாங்க. அழகாகவும் அப்படி லேண்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சுங்க. ஒர்த்து. அவ்வளோதான். லேண்ட் பண்ண ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இடி காற்று செமையாச்சிருச்சு. இவங்களும் எல்லா பொருளையும் அறக்க பறக்க வண்டியில் இப்படியே ஏற்றிட்டாங்க. வண்டியில் ஏற்றிட்டு போதே மழை வந்துடுச்சு. வண்டி செம்ம மழை வெளுத்து வாங்கிடுச்சு. பாவம் அவங்க நிறைய பற்றி ஓடி ஒளியறதுக்கு இடமே இல்லை. ஆனால் வண்டியில் அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. மேட்டுக்குள்ளெலாம் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. மழை ரொம்ப நேரமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழை விட்டதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கள் ரூமுக்கு வரதுக்கு கரெக்டாக 2 மணி ஆகிடுச்சு. சாப்பிட எதுவுமே கிடைக்கல. வாழைப்பழம் தான் இருந்துச்சு. நாங்களும் சாப்பிட்டு போய் ரூமில் படுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த பார்ட்டில் பார்ப்போம்.